டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு VLSIல யூனிட் 2ல மாடியூல் 4 பார்க்க போறோம். இதுல பிஹேவியரல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன, அசைன்மெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். போன மாடியூல் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிஹேவியரல்னா என்னங்கறத பார்த்தோம். வெரி ஹை ஸ்பீட் இன்டகிரேஷன் சர்க்யூட் உடைய ஹார்ட்வேரை டிஸ்கிரைப் பண்ற லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு மொபைல் போன், லேப்டாப் இதெல்லாம் ஹை ஸ்பீட் இன்டகிரேஷன் சர்க்யூட். அதுக்கு அதை டிஸ்பிளே பண்ற ஹார்ட்வேர் நீ படிக்கிற. அப்ப நீங்க ஒரு பிரம்மாண்டமான விஷயத்த படிக்கிற. அதுல என்னென்ன மாடலிங் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். 3 டைப்ஸ் ஆஃப் மாடலிங் பார்த்தோம். அடுத்து நீ லேப்லலாம் பண்ண போற ஒரு VHDL ப்ரோக்ராம், அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்றத பார்த்தோம். அது ஒரு என்டிட்டி ஆர்கிடெக்சர் அப்படிங்கறதெல்லாம் முக்கியமா இருக்குங்கிறத பார்த்தோம். ஒரு சப் சர்க்யூட் வேணும்னா காம்போனன்ட் வேணும். என்டிட்டி ஆர்கிடெக்சர் எல்லா ப்ரோக்ராம் நீ எழுத போற ப்ரோக்ராம்ல இருக்க போது. ஒரு சப் சர்க்யூட் இருந்ததுன்னா காம்பனன்ட் இருக்கும், பேக்கேஜ் இருக்குங்கிறத பார்த்தோம். டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதோட அர்த்தம் என்னன்னு பார்க்க போறோம். நம்ம VHDL யூஸ் பண்றது 2 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்றோம். கன்கரண்ட் ஸ்டேட்மெண்ட், சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இதுல கன்கரண்ட் ஸ்டேட்மெண்ட்லயே ஒரு 4 டைப் இருக்கு. அடுத்து சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லயே ஒரு 4 டைப் இருக்கு. அதை பத்தி டீடைல்டா பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்னா ஒரு அறிக்கை, ஒரு கூற்று, இல்லைன்னா ஒரு சொல்லப்படுவது. என்ன சொல்லுது? VHDL வந்து ஒரு சிக்னல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்யூட் இருக்கு, அதுல 2 இன்புட் இருக்கு, ஒரு அவுட்புட் இருக்கு. இப்ப இந்த அவுட்புட் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பின்னாடி பார்ப்போம், y is equal to a and b. சோ இந்த வேல்யூவை இதான் ஒரு ஸ்டேட்மெண்ட். இது என்ன பண்ணுது? ஒய்ங்கிற ஒரு சிக்னல், அவுட்புட் சிக்னல்ல ஒரு வேல்யூ அசைன் பண்ணுது. என்ன வேல்யூ அசைன் பண்ணுது? ஒரு ஃபங்க்ஷன் அசைன் பண்ணுது. என்னது? and function and functionality assign பண்ணுது. So it assigns a value to the signal. So statements are, இது எங்க இருக்கும்? இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஒரு ஆர்கிடெக்சர்ல இருக்கும். ஸோ ஆர்கிடெக்சர் எழுதி இருக்கு. ஆர்கிடெக்சர் என்னது? ஃபங்க்ஷனாலிட்டியை டிஃபைன் பண்றது. ஸோ ஆர்கிடெக்சர் வந்து அதுல இப்ப இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. 1 2 3 4 இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரே நேரத்துல எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் கன்கரண்ட் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் அடுத்தடுத்து அசைன் ஆச்சுன்னா தே ஆர் கால்ட் சீக்வென்ஷியல் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கன்கரண்ட் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் ஒரே நேரத்துல என்னது நமக்கு எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் கன்கரண்ட் சிக்னல் ஸ்டேட்மெண்ட். இதே இது எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே சீக்வென்ஷியலா என்னது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் சீக்வென்ஷியல் அசைன்மெண்ட். So these statements are executed at the same point of time. They are executed in a sequence. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட். இதுல நீங்க என்ன பாப்பீங்கன்னா, சப்போஸ் இந்த சீக்வன்ஸை மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து 4வது, இங்க 3வது இப்படி மாத்தணும்னா நமக்கு வர்ற சர்க்யூட்டே வேற வரும். இது நீங்க ப்ரௌன் புக்ல அழகா பார்த்திருப்பீங்க. நம்ம இந்த அசைன்மெண்ட்னுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து மேல எழுதணுனே நமக்கு வேற சர்க்யூட் வரதை காட்டியிருப்பாங்க. ஸோ பிள்ளைங்களா, நீங்க எல்லாருமே படிக்கிறது வந்து ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன், ஒரு சர்க்யூட்டை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜை படிக்கிறீங்க. அதனால கவனமா படிக்கணும். ஓகே. அடுத்தது சிம்பிள் சிக்னல் அசைன்மெண்ட். அப்படின்னா என்னது? சாதாரணமா ஒரு சிம்பிளா அசைன் பண்றதுப்பா. நான் ஏற்கனவே போன கிளாஸ்ல சொன்னேன், போன ஸ்லைட்ல சொன்னேன். இப்ப இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இது வந்து ஆண்ட் கேட்டு. நீ எப்படி எழுதுவ? நீ ஏற்கனவே எழுதியிருக்க, ஏற்கனவே அசைன்மெண்ட்லாம் பண்ணிருக்க. சிங்கிள் அசைன்மெண்ட்ங்கிறது. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவ? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி அப்படின்னு எழுதுவீங்க. ஸோ ஒய் இஸ் அசைன்ட் அ வேல்யூ ஆஃப் ஏ டாட் பி. ஏ டாட் பின்னா என்னது? ஆண்ட் கேட். ஸோ ஒரு ஆண்ட் ஃபங்க்ஷனை நம்ம இன்புட்ஸ்ல நம்ம வர்ற இன்புட் வந்து ஒரு ஆண்ட் பண்ணி அவுட்புட்ல வருது. ஸோ அவுட்புட் இஸ் அசைன்ட் அ வேல்யூ ஆஃப் ஏ டாட் பி. இதே தான் எழுதுறோம் பிள்ளைங்களா, ஏ அண்ட் பி. ஸோ ஒரு சிக்னல் நேம் வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்றாங்க. இதுக்கு பேர் என்னது? எக்ஸ்பிரஷன். இது என்னது? சிக்னல் நேம். ஸோ இன்புட் சிக்னல்ஸ் ஏ பி ஆர் இன்புட் சிக்னல்ஸ், ஒய் இஸ் த அவுட்புட் சிக்னல். ஸோ திஸ் இஸ் த அசைன்மெண்ட். சின்டாக்ஸ் பத்தி பயப்பட வேண்டாம், உங்க புக்ல இருக்கிறதுனால சார் கொடுத்துருக்கேன். சிக்னல் என்னன்னா எக்ஸ்பிரஷன், இது வந்து ஜெனரல் ஸ்ட்ரக்சர். எக்ஸ்பிரஷன், சிக்னல் நேம். திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன், திஸ் இஸ் த சிக்னல் நேம். செலக்டட் சிக்னல் நேம் அப்படின்னா என்ன? சிக்னல் அசைன்மெண்ட் என்னது? சிக்னல் நேம் என்னது? 2 கண்டிஷன் இருக்கு. அதாவது 2 இது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மக்ஸ் இருக்கு. மக்ஸ்ல என்ன இருக்கும்? ஒரு செலக்ட் லைன் இருக்கும். செலக்ட் லைன் 0வா இருந்ததுன்னா அவுட்புட்ல என்ன வரும்? செலக்ட் லைன் 0 இருந்ததுன்னா இன்புட்ல இந்த 0 லைன்ல என்ன கொடுத்திருக்கோமோ அது அவுட்புட்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் லைன் 1ஆ இருந்ததுன்னா இந்த இதுல என்ன கொடுத்திருக்கோமோ அது வரும் அப்படின்னு இருக்கும். அதுதான் இங்க போட்டிருக்கோம். y is equal to a when cell equal to 0.
சோ இத பத்தி பயப்பட வேண்டாம். சின்டாக்ஸ் பத்தி ஒரு 2 தடவை எழுதி பாத்தீங்கன்னா சரியா வரும். With select line is equal to 0, you assign a value of a to y. If select line is equal to b, என்னது சரி, if select line is equal to 1 னா என்ன கிடைக்கும்? select line 1 இருந்தா என்ன கிடைக்கும் பிள்ளைங்களா சொல்லுங்க? select line 1 இருந்தா y is equal to b. so அது y is assigned to b. சார் என்ன சார் othersனா என்ன சார் அப்படினா நமக்கு என்ன தெரியும்னா 0 1 தான் தெரியும். சோ 0 னா 1 நீங்க போட்டுறலாம். when others போடுறப்பல 1. ஆனா என்னன்னா don't care இருக்கு, z இருக்கு. சோ அந்த சிக்னல் வந்து வர்ற சிக்னல் வந்து டோன்ட் கேர் சிக்னலா இருக்கலாம், z. இத பத்தி நம்ம அடுத்த யூனிட்ல பாப்போம். சோ நீங்க இது வரைக்கும் தெரிஞ்சது பைனரி வேல்யூ வந்து 0 1 தான் நினைச்சிருக்கீங்க. நம்ம VHDL ல வந்து can be don't care or z. சோ இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் வரும்போது யூஸ் ஆகும். சோ when select line is equal to 0, y is assigned the value of a. When select line is equal to 1, y is assigned the value of b. கண்டிஷனல் சிக்னல் ஸ்டேட்மென்ட்னா என்னது? சோ ஒரு கண்டிஷன் இருந்ததுனா, for example இங்க பாருங்க, when a is equal to b, y is assigned a value of 1, else 0. ஒரு இந்த இத உங்களுக்கு வந்து ஒரு ட்ரூத் டேபிளா போட்டு காட்டினா புரியும். a b y 0 0வா ரெண்டுமே a வும் b யும் c ஆர் 0வா இருந்ததுனா y வந்து 1. a வும் b யும் 1ஆ இருந்தாலும் y 1. a is equal to b இல்லையா? எல்ஸ்னா இது இல்லாம அப்ப என்ன வரும்? 0 1 1 0. சரியா? அப்ப இது வந்து எந்த கேட் சொல்லுங்க பிள்ளைங்களா? இது வந்து என்னது? XNOR கேட். சோ உங்க புக்ல கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்னால சார் இத எடுத்துர்க்கேன். XNOR கேட். XNOR கேட்னுடைய ட்ரூத் டேபிள். சோ யூ ஹேவ் டு அப்ரிஷியேட் ஒரு XNOR கேட்ட வந்து ஒரே ஒரு லைன்லயே நம்ம முடிச்சிட்டோம் பாருங்க. அதோட ஃபங்க்ஷனாலிட்டியா. y is assigned the value of 1 when a equal to b. else y is assigned the value of 0. சோ இதனுடைய சின்டாக்ஸ் இது. சிக்னல் நேம் எக்ஸ்பிரஷன். this is the expression. புரியுதா? இது ஒரு எக்ஸ்பிரஷன். இது லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். சோ இத பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். இது எதுக்காக இது இருக்கு? சோ இந்த அசைன்மென்ட்ஸ் மூலமா we make the coding very simple. சோ VHDL உடைய பவரே என்னன்னா பெரிய சர்க்யூட்டா இருக்கும். அதுக்கு வந்து ஒரே லைன்ல ஒரு கேட்டையே என்ன பண்ணிடுறாங்க? அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எழுதிடுறாங்க. ஜெனரேட் ஸ்டேட்மென்ட்னா என்ன? ஒரு ஃபுல் ஆடர் இருக்கு. ஒரு ஃபுல் ஆடர் நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? ஒரு ஃபுல் ஆடர்னா என்னது? இட் இஸ் டு ஆட் 3 பிட்ஸ். என்னென்ன பிட்? a b c n. இத ஆட் பண்ணா என்னென்ன கிடைக்கும்? அவுட்புட் சம் கிடைக்கும். இன்னொன்னு என்ன கிடைக்கும்? சி அவுட் கிடைக்கும். சரிங்களா? சோ ஒரு சிங்கிள் பிட் ஆடரை வச்சு நம்ம எழுதுற அத வச்சு யூ ஜெனரேட் 4 ஆடர்ஸ். தட் இஸ் தி பவர் ஆஃப் தி ஜெனரேட் ஸ்டேட்மென்ட். ஒரு ஆடர் இருக்கு. இத வந்து நம்ம என்ன பண்றோம்? 4 ஆடரா நம்ம என்ன பண்றோம்? இன்ஸ்டான்ஷியேட் பண்றோம்ங்கற வார்த்தை. சோ வார்த்தைகளை பத்தி கவலைப்படாதீங்க. ஒரு ஆடர்ல இருந்து ஒரு ஆடருக்குரிய ப்ரோகிராம் வச்சுட்டு 4 ஆடர் ஜெனரேட் பண்றோம். அதுதான். சோ அப்ப ஒரு ஆடருக்குரிய ப்ரோகிராம் ஃபுல் ஆடர்ங்கற ப்ரோகிராம் வந்து நீங்க எழுதிடுறீங்க. சிம்பிளா. சார் எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன் பின்னாடி. நீங்க லேப்லயும் பண்ணுவீங்க. ஃபுல் ஆடர் ப்ரோகிராம் ஒரு ஃபுல் ஆடர் எழுதிட்டு இந்த ஸ்டேட்மென்ட்ஸ் மூலமா என்ன பண்றோம்? யூ இன்ஸ்டான்ஷியேட் 4 ஆடர்ஸ். சோ இதுல என்னென்ன இன்புட்? இதெல்லாம் பயப்பட வேண்டாம். ஏங்கிறது ஒரு இன்புட், பிங்கிறது ஒரு இன்புட், சி இன், சம், கேரி. சோ இது என்ன பண்றோம்? ஏ பி சி ஐ ஜெனரலா எழுதுறோம். எழுதிட்டு எத்தனை ஆடர் ஜெனரேட் பண்றோம்? 0ல இருந்து 3 ஆடர்ஸ். அதாவது 0 1 2 3 4. 0 1 2 3. அப்ப 4 ஆடர் வந்து ஜெனரேட் பண்றதுக்கு இந்த 3 ஸ்டேட்மென்ட்ஸ் என்ன ஆயிடுச்சு? ஜெனரேட் பண்ணுது. சோ தட் இஸ் a power of that. இதனுடைய சின்டாக்ஸ் இங்க இருக்கு. ரைட்டா? சீக்வென்ஷியல் அசைன்மென்ட் ஸ்டேட்மென்ட் அப்படினா என்னது? நீங்க ஏற்கனவே படிச்சதாம்பா சி லாங்குவேஜ்ல. if ஸ்டேட்மென்ட், கே ஸ்டேட்மென்ட், லூப் ஸ்டேட்மென்ட். இது மூணு தான். சோ இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சீக்வென்ஸா ஜெனரேட் என்னது எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தேன். சீக்வென்ஸ்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட், செகண்ட் ஸ்டேட்மென்ட், தேர்ட் ஸ்டேட்மென்ட். பிள்ளைங்களா எங்க இருக்கும் இந்த ஸ்டேட்மென்ட்ஸ்லாம்? ஆர்க்கிடெக்சர்ங்கிறதுக்குள்ள இருக்கும். சோ சார் வந்து இன்னொரு ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் இப்ப. என்னன்னா இந்த ஸ்டேட்மென்ட்ஸ்லாம் ஆர்க்கிடெக்சர்ல தான் இருக்கும். ஆனா என்னன்னா ப்ராசஸ்ங்கிறதுக்குள்ள இருக்கும். சோ ஆர்க்கிடெக்சர்ல ப்ராசஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். சோ ஒரே ஒரு விஷயம் நீ புதுசா சார் சொல்லிருக்கேன். என்ன சொல்லிருக்கேன்? நம்ம இந்த சீக்வென்ஷியல் ஸ்டேட்மென்ட்ஸ்லாம் என்ன இருக்கும்? ப்ராசஸ்ங்கிற ஒரு ஸ்டேட்மென்ட் இருக்கும்.
அந்த இதுக்குள்ள இந்த சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ராசஸ் எண்ட் ப்ராசஸ் இருக்கும். இதுக்குள்ள என்ன இருக்கும்? இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ த சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் இன் ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட். ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட்டா என்ன? ஸோ ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட்னா ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தா மட்டுமே இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த என்ன மாற்றம், ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தாதான் நமக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பாருங்களேன், உங்க போன் வந்து ஆஃப்ல போயிடும். எப்ப ஆன் ஆகும்? நீங்க ஒரு பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆகும். இல்லன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்க லேப்டாப்ல நீங்க அப்படியே ஸ்லீப்பிங் மோடோ அந்த மோடுக்கு போயிடும். நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு கீபோர்ட்ல ஏதாவது ஒரு இது பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா தான் என்ன ஆகும், இன்னொருக்க எக்ஸிக்யூட்டிங் மோடுக்கு வரும். ஸோ அந்த அதுதான் இந்த ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட். ஏதாவது மாற்றம் இல்லைன்னா இது தூங்க போயிடும். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. எப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும்? இதுல ஏதாவது ஒரு மாற்றம் என்ன, சென்சிட்டிவிட்டி லிஸ்ட்ல. ஸோ சென்சிட்டிவிட்டி லிஸ்ட்ல ஏதாவது ஒரு சிக்னல் கொடுப்பாங்க, ஏபி. ஸோ ஏபி சிக்னல்ல மாற்றம் இருந்தா மட்டுமே இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட், கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ கேஸ் ஸ்டேட்மெண்ட் பத்தி பாக்குறோம். கேஸ் ஸ்டேட்மெண்ட் என்னது? when constant value 1 ஸ்டேட்மெண்ட் 1. இது நான் புரிஞ்சது. இதுவும் நம்ம வந்து என்னதுன்னா மக்ஸ் எக்ஸாம்பிள். எதுக்காக மக்ஸ் எக்ஸாம்பிள் திரும்ப திரும்ப எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரே மக்ஸை எத்தனை விதமா எழுதலாம் அப்படிங்கறத பாக்குறோம். ஸோ ஏ பி, இது வந்து என்னது? செலக்ட் லைன். So when select line is equal to 0, you get output equal to A. When select line is equal to 1, you get Y is equal to B. So இது ரெண்டு கண்டிஷன் இருக்கு. செலக்ட் வந்து 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். அதான் இருக்கேன் பாரு. கேஸ் select 0னா Y is assigned a value of A. When select is equal to others னா என்னது? 1, X, Z. 0 தவிர வேற எது இருந்தாலும் others இருந்ததுன்னா Y is assigned a value of B. சோ இதுதான் பிள்ளைங்களா கேஸ் ஸ்டேட்மெண்டோடைய ஒரு பவர். என்னன்னா இந்த செலக்ட் லைன்ஸ் வந்து நம்ம இதுல ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். 10-15 கண்டிஷன் இருந்தாலுமே நீங்க பண்ணலாம். ஸோ சி லாங்குவேஜ்ல வந்து நீங்க செலக்ட் லைனை வந்து ஒரு மல்டிபிளிகேஷன் டேபிள் இந்த மாதிரி இதெல்லாம் ஜென்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த சி லாங்குவேஜ்ல போய் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க. அப்போ உங்களுக்கு அதோட பவர் புரியும். ஸோ இந்த செலக்ட் லைன்ஸ் இதுல வந்து நம்ம ரெண்டு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நிறைய வேல்யூஸ் இருந்தாலும் அவுட்புட் நமக்கு அதுக்கு தக்கன வரும். இப்ப அடுத்தது போமா, லூப் ஸ்டேட்மெண்ட். லூப் ஸ்டேட்மெண்ட் வந்து இட் இஸ் யூஸ் டு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்றது. நம்ம முன்னாடி படிச்சிருப்போம், ஃபார் i is equal to 0. நீங்க இதுல சி லாங்குவேஜ்ல படிச்சிருப்பீங்க, i less than 20, i plus plus இப்படி போட்டிருப்பீங்க இல்லையா? நீங்க படிச்சுட்டு ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து இந்த இதுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து எத்தனை தடவை? 20 தடவை எக்ஸிக்யூட் பண்ணும். அதே தான் பிள்ளைங்களா இங்க ஃபார் i in range அப்படின்னு போட்டுருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. சின்டாக்ஸ்ல நீங்க சி லாங்குவேஜ்ல இப்படி எழுதிருக்கீங்க, i in 20 அப்படி எழுத வேண்டியதான். அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எண்ட் லூப். ஸோ நீங்க சி லாங்குவேஜ்ல படிச்சதுனால சார் இதை கொடுக்கல, உங்க புக்லயுமே இந்த சின்டாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீ வந்து இது அடுத்து ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போது உனக்கு புரியும். இதே இது ஒயில் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ரிப்பீட்டிங் எ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் அ நம்பர் ஆஃப் டைம்ஸ். வெயிட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? வெயிட் ஆன் சென்சிட்டிவிட்டி லிஸ்ட். வெயிட் ஆன் என்னது? எதுக்கு வெயிட் பண்ணணும்? இப்ப ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆபரேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்குவோம். அப்பனா யூ ஹேவ் டு வெயிட். அப்ப வெயிட் ஆன் சென்சிட்டிவிட்டி லிஸ்ட் நம்ம ஏற்கனவே ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம், ஏபிசி. இந்த இது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு, இந்த இதுல மாற்றம் வர்ற வரைக்கும். இந்த இது வர்றதுன்னு சொல்ல வரல, இதுல மாற்றம் ஏதாவது வர்ற வரைக்கும். சென்சிட்டிவிட்டினா ஏதாவது மாற்றம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. யூ சஸ்பெண்ட் த எக்ஸிகியூஷன் ப்ராசஸ். அதாவது அந்த நம்ம வரிசையா எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வர்றோம், அதை நிறுத்து அப்படின்னு சொல்றது. ஸோ இன்னொன்னு என்னன்னா, வெயிட் ஆன் பூலியன் எக்ஸ்பிரஷன் ஏ ஈக்குவல் டு பி, வெயிட் அன்டில் ஏ ஈக்குவல் டு பி. சோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் வரிசையா எக்ஸிக்யூட் ஒரு ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வர்றோம். சில ஒரு இன்புட் வர வேண்டியிருக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்றது இங்க ஏபிசி. ஒரு இன்புட்டும் இன்னொரு ரெண்டு இன்புட் சேமா வந்தாதான் நம்ம அவுட்புட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கம்பேரட்டர்னு வச்சுக்கோங்களேன், எப்ப ஏ ஈக்குவல் டு பி அவுட்புட் வரும்? ரெண்டு ஏவும் பியும் ஈக்குவலா வந்தாதான் அவுட்புட் ஏ ஈக்குவல் டு பிங்கிறதுல அவுட்புட் 1 வரும். அது மாதிரி ஏதாவது ரெண்டு இன்புட் சேமா வர்ற வரைக்கும் யூ வெயிட். அடுத்தது வெயிட் ஃபார் டைம். ஒரு 20 நானோ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றது. வெயிட் அன்டில் சம் இஸ் கிரேட்டர் than 200. இதுல என்னன்னா சம் 200 ஆகிற வரைக்கும் நீயே வெயிட் பண்ணு. அடுத்தது வெயிட் ஆன் கிளாக். இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு கிளாக் ஈவென்ட்னு சொல்லுவாங்க. கிளாக் ஈவென்ட்னா என்ன? நீங்க எல்லாம் படிச்சதுதான், நீங்க ஃபிளிப் ஃப்ளாப்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு பாசிட்டிவ் எட்ஜ் ஆஃப் தி கிளாக் இல்லைன்னா நெகட்டிவ் எட்ஜ் ஆஃப் தி கிளாக், இது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. அதான் சொல்றது வெயிட் ஆன் கிளாக் அன்டில் சம் இஸ் கிரேட்டர் than 50.
இந்த ஈவெண்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றதுதான் இது. சோ உங்க புக்ல இந்த இதை பத்தி தெளிவு இருக்கு. ஒரு 2 தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட்ல செல் ஏபி. இப்ப ஒரு மக்ஸ் இருக்கு. நம்ம இதே தான் எதுக்காக மக்ஸை திரும்ப திரும்ப சொல்றோம்னா உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளை வச்சு சொன்னோம்னா இந்த இதனுடைய நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய அர்த்தம்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சார் இதை நடத்துறேன். ஸோ செல் ஸ்டேட்மெண்ட் 0வா இருந்ததுன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஒய் ஈக்குவல் டு ஏ. when cell equal to 1 அப்படின்னா y equal to b. இதுதான் போட்டிருக்கோம். if a cell is equal to 0 then y is assigned the value of a, when else y is assigned the value of b அப்படிங்கறத பார்த்தோம். சோ இதுல ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட் சார் சொன்னேன். இதுல என்ன ஒரு முக்கியமானதுன்னா இதான் சென்சிட்டிவிட்டி லிஸ்ட். இல்லைங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சாதான் ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். என்னது சென்சிட்டிவிட்டின்னு சார் சொல்றாங்கன்னு. சென்சிட்டிவிட்டி லிஸ்ட்னா ஏற்கனவே பல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சென்சிட்டிவ் லிஸ்ட்னா என்னது? இதுல ஏதாவது மாற்றம் வந்தாதான், இப்ப செலக்ட் லைன் மாறினா நமக்கு இந்த வேல்யூ ரீஅசைன் ஆகும். இல்லன்னா ஏ மாறிச்சுன்னா இந்த இது வரும். இல்லன்னா எல்லா சர்க்யூட்டும் அமைதியா இருக்கும். பேட்டரி பவரை எடுக்காது. இட் வில் நாட் கன்சியூம். ஒரு எக்ஸாம்பிள் அதான் உங்களுக்கு சொன்னேன். சோ இது மாதிரி இந்த சர்க்யூட் வந்து நம்ம என்னது, இட் வில் நாட் ரெஸ்பாண்ட் ஆர் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் நாட் பி எக்ஸிக்யூட்டட் till there is a change in these statements, these signals. இந்த சிக்னல்ல மாற்றம் வந்தா மட்டுமே ப்ரோக்ராம் இந்த எக்ஸிக்யூட் ஆகும். இதுல எதுவுமே மாற்றம் இல்ல அப்படின்னா எந்த மாற்றம் இருக்காது. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகாது. இதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். we have discussed in the class. so what a statement is. ஸ்டேட்மெண்ட்னா என்ன? ஒரு அறிக்கை, ஒரு சொல்லப்படுறது. என்ன சொல்லப்படுறது? இந்த சிக்னலுக்கு என்ன வேல்யூ அசைன் ஆகணுங்கிறது சொல்லப்படுறது. அடுத்து we have known the syntax and the example of different statements in VHDL. VHDL ல concurrent statement, sequential statementலாம் நம்ம என்ன பண்றோம்? நம்ம உருவாக்குறோம். சோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஒரு ஒவ்வொருதுலயும் ஒரு 4 டைப் இருக்கு. சோ சிம்பிள் சிக்னல், கண்டிஷனல் சிக்னல் அதெல்லாம் பார்த்தோம். சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இஃப், கேஸ், ஃபார் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஒரு முக்கியமானதுல பார்த்தோம்னா ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னு பார்த்தோம். ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளதான் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத தெளிவா பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல ஒரு ப்ரோக்ராம்ஸ் எழுத பழகுவோம். நம்ம ஆண்ட் கேட்ல இருந்து ஒரு ப்ரோக்ராமா எழுதுவோம். இந்த இதெல்லாம் என்ன பேஜஸ்ல இருக்குன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புக்ல 2.17 இருந்து 2.23 வரைக்கும் இருக்கு. ப்ரௌன் புக்ல செக்ஷன் 6.6 பாருங்க. பியூட்டிஃபுல் டிஸ்கஷன் இருக்கு. நீங்க இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு VLSI மேலேயே ஒரு விருப்பம் வரும். இது உங்களுக்கு நல்ல கேரியர் அமையும். ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம ப்ரோக்ராமிங், VHDL ப்ரோக்ராமிங் ஃபார் லாஜிக் கேட்ஸ்ல பார்ப்போம். அது வரைக்கும் திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பாருங்க. சி லாங்குவேஜ் புக் இருந்ததுன்னா அதை எடுத்து இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் சி லாங்குவேஜ் புக்கையும் ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து தெரியாதது தெளிவா புரியும். See you next in the next module. Thank you.